வணக்கம். நான் ஜிவி சாய் கவிச்சாரல் யூடியூப் சேனலில் கவிதை வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். இன்னும் தொடர்ந்து போட போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு இருப்பது போலவே இப்போ டிஆர்பிக்கும் கட்டாயமாக்கிட்டாங்க. இனிமேல் டிஎன்பிசி தேர்வுகள் டிஆர்பி தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு தமிழ் பாடங்களின் அமைப்பை பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கும், எப்படி வகைப்படுத்தி குறிப்பெடுத்து படிக்கலான்றதை பற்றியும், எப்படி படித்தாலும் படிக்கிறப்ப புரியுது அப்புறம் மறந்தே போயிடுதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசியில் விடை குறிப்புகள் தரப்படும். அதனால் கவனமாக கடைசி வரை வீடியோவை பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9வது 10வது ரெண்டுலேயுமே உங்களுக்கு பொருண்மை இதில் கொடுத்துருக்கிறதே தான். மொழி, இயற்கை சுற்றுச்சூழல், பண்பாடு, அறிவியல் தொழில்நுட்பம், கல்வி, கலை, அழகியல், புதுமைகள், நாகரிகம், தொழில், வணிகம், நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம், அறம், தத்துவம், சிந்தனை, மனிதம், ஆளுமை. இதே தலைப்பு தான். பொருண்மைன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த உட்பொருள் தான் அது. அதாவது கருப்பொருள், அந்த பாடத்தினுடைய கருப்பொருள் தான் இது பொருண்மைன்றது. இதே பொருண்மை தான் 9வதுலேயும் 10வதுலேயும் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 9 பொருண்மை பார்த்தோம் இல்லையா, அந்த 9 பொருண்மைக்குள்ளவும் இது மாதிரி 4 பிரிவு இருக்கும். ஒவ்வொரு பொருண்மைக்குள்ளவும் 4 பிரிவு இருக்கும். அதாவது ஒரே நடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம், மொழித்திறன் இதெல்லாமே இருக்கும். செய்யுள் கவிதை பேழைன்ற பேர்லேயும், துணைப்பாடம் விரிவானன்ற பேர்லேயும், இலக்கணம் கற்கண்டுன்ற பேர்லேயும் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இது 9 பொருண்மையிலுமே இந்த 4 உட்பிரிவும் இருக்கும். உதாரணமாக ஒரு பொருண்மை தலைப்பு எடுத்து பார்க்கலாம். அதாவது மொழி எடுத்துக்கிட்டோம்னா, அதில் கவிதை பேழை அன்னை மொழியே அப்படின்னு இருக்குது. உரைநடை தமிழ் சொல்வளம். இன்னொரு கவிதை பேழை இரட்டுற மொழிதல். அடுத்து துணைப்பாடம் அதாவது விரிவானம் உரைநடையின் அணிநலன்கள். அடுத்தது இலக்கணம், எழுத்துச்சொல். இந்த மாதிரி தான் அமைந்திருக்கும். இப்போ நம்ம மொழி பொருண்மையில் இருக்கிற எல்லா ஆசிரியர் குறிப்பும் ஒரே பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி. இப்போ உதாரணமாக மொழின்ற பொருண்மையை எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் ஒரே இடத்துக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். தலைப்பு, ஆசிரியர் பெயர், சிறப்பு பெயர், பெற்றோர் பெயர், எழுதிய நூல்கள், பணி, சிறப்பு அல்லது குறிப்பு, இது மாதிரி ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க. இப்போ அன்னை மொழியை முதல் கவிதை. அன்னை மொழியை எதுலேருந்து எடுத்து எழுதிக்கிறாங்கன்னா, கனிச்சாறு தொகுதி 1லேருந்து தமிழ்தாய் வாழ்த்து முந்துட்டோமையாண்டும் இந்த 2 தலைப்புலேருந்து அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. இதை எழுதினவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய பெயர் துரைமாணிக்கம். அவங்களுடைய பெற்றோர் பெயர் துரைசாமி குஞ்சம்மாள். இவர் எழுதிய நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபகவஞ்சி, கொய்யாக்கனி, இளமை விடியல், பள்ளிப்பறவைகள், திருக்குறள், மெய்ப்பொருளுரை. இவருடைய பணி என்னன்னா, தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்கள் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர். குறிப்பு, இவரது திருக்குறள், மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக திகழ்கிறது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. அடுத்து உரைநடைக்கு வரோம். தமிழ் சொல்வளம். இந்த தமிழ் சொல்வளம் இது சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூல் எடுத்து எழுதப்பட்டது. இது எழுதியவர் தேவநேய பாவாணர். அவருடைய சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. அவருடைய பெற்றோர் பெயர் ஞானமுத்து பரிபூரணம் அம்மையார். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் இவர் எழுதியிருக்கிறாரு. இவருடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் சொற்பெருப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார். இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா, தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இன்னொரு கவிதை மொழி பொருண்மையிலேயே. அது இரட்டுற மொழிதல், தனிப்பாடல் திரட்டு. இரட்டுற மொழிதல் ஒருத்தர் எழுதுனது கிடையாது. நிறைய நூல்கள், நிறைய பாடல்கள் இரு பொருள் படும்படி பாடின பாடலெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு நூலாக தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு நூலாக தொகுத்துருக்காங்க. அதில் நம்ம பாடத்தில் வந்திருக்கிற ஆழிக்கு இணை அப்படின்ற பாட்டை எழுதினவர் சந்தக்கவிமணி தமிழழகனார். அவர் எழுதிய நூல் 12 சிற்றிலக்கிய நூல்கள். அவர் இலக்கண புலமையும் செய்யுள் ஏற்றும் ஆற்றலும் உடையவர். இளம் வயதிலேயே செய்யுள் ஏற்றும் ஆற்றல் பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, துணைப்பாடம் விரிவானம்னு கொடுத்துருப்பாங்க. உரைநடையின் அணிநலன்கள்,
இது வந்து புதிய உரைநடைன்ற நூலிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது. இது எழுதியவர் யாருன்னா மா. ராமலிங்கம் என்கின்ற எழில் புதல்வன். இவர் எழுதிய நூல்கள் மரபு கவிதை, புது கவிதை, இணைக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். இவருடைய பணி மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக பணியை தொடர்ந்தார். தமிழ்துறை தலைவராக இருந்தார். குழந்தை அரசு ஆடவர் கல்லூரியிலையும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலையும் பணியாற்றி அங்கே தமிழ்துறை தலைவராகவும் இருந்தார். இவருடைய சிறப்பிடம் பார்த்தா புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இப்போ இது மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வரும்போது நமக்கு எந்த குழப்பம்னாலும் பார்த்துக்கலாம். சில நேரத்தில் இவர் எழுதின நூல் அவர் எழுதின நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு பக்கம்தான் நம்ம எடுத்து நம்மளுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு குறிப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சில குறிப்பெல்லாம் சொல்லணும் பாருங்கள். உங்களுக்கு குறிப்புக்காக மட்டும்தான் இது, அதுக்கு மீனிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போது அன்னை மொழி எழுதினவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உங்களுக்கு ஞாபகம் வரணும்னு வச்சுக்கோங்க. அப்போது அன்னை மொழி பாடலை வந்து பெருமைப்படுத்தி எழுதிக்கிறாரா, பெருன்ற ஒரு அந்த தான் வந்து உங்களுக்கு கீவேர்டு. அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அந்த பெருமை பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு பேர் ஞாபகம் வச்சுக்கணும். பெருஞ்சித்திரனாருடைய இன்னொரு இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அப்போது பெருஞ்சித்திரனார் இயற்பெயர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பெருஞ்சித்திரனார்லேருந்தே கொண்டு வரணும். பெருஞ்சித்திரனார் பெரிய துரை இவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு ஞாபகத்துக்காக கீவேர்டு தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போது பெரிய துரை என்னும்போது துரைமாணிக்கம் அப்படி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நூல்களை ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகியல் நூல்னு முதல்ல ஆரம்பிக்கணும். பெருஞ்சித்திரனார் நூல்கள்னால் எப்படி ஆரம்பிப்பீங்க? பெருஞ்சித்திரனார், பெருசு உலகம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது உலகியல் நூறுன்னு ஆரம்பிங்க. அப்புறம் இந்த உலகத்தில் பான்றது வந்து பாவகைகள்னு வச்சுக்கோங்க. பாவகைகள் கொத்து கொத்தாக இருக்கும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு 100 ஆசிரியர்கள் வேணும். ஆசிரியர்கள் கிடையாது, அங்கே 100 ஆசிரியம் தான், ஞாபகத்துக்காக தான் இது சொல்கிறது. 100 ஆசிரியர் வேணும். அவங்க கற்றுக் கொடுத்து கழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கனிச்சாறு கொடுக்கணும். அந்த சாறு எப்படி இருக்கணும்னா 80 வகையான எண் சுவையும் உடையதாக இருக்கணும். அப்போ வந்து அந்த எண் சுவை 80 வகையாக குடிச்சுன்னு இருக்கும்போது ஒரு ஆசிரியருடைய மக வந்து உள்ளே புகுறா. அவள் பேர் வஞ்சி, மகபுக வஞ்சி. அதுக்கப்புறம் அடுத்து நான் கீழே வந்து பள்ளி பறவைகள் தான் வச்சுருக்கேன். இதில் எழுதுனது மாற்றி எழுதியிருக்கேன். பள்ளி பறவைகள், அடுத்து பள்ளி பறவைகள் வச்சுங்க. நீங்கள் மகபுக வஞ்சி அவள் பள்ளி விடுற நேரத்துக்கு அப்பா கூட்டின்னு போகிறதுக்கோ ஆசிரியர் கூட்டின்னு போகிறதுக்கு வந்தால் அப்போ வந்து பெல் அடிச்சிட்டாங்க. பள்ளி மாணவர்கள்லாம் பறந்து போயிட்டாங்க. பள்ளி பறவைகள் மாதிரி பறந்து போயிட்டாங்க. அப்போ பள்ளி பறவைகள். அதுக்கடுத்தது பறந்து போகும்போது வழியில் ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. அங்கே கொய்யா கனியை பறித்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் திருக்குறள் மெய்ப்பொருள் உரையெல்லாம் படித்தாங்க. அப்புறமா பொழுது விடிஞ்சிடுச்சு, இளமை விடியல். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சும்மா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுருக்காங்க மட்டும்தான். அடுத்தது எந்த இதழ்கள் வாயிலாக தமிழ் மொழியை உலகெங்கிலும் பரப்பிட்டார்னு கேட்டால் நம்ம தமிழ் மொழி வந்து தென்மொழி அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இதழ்களுடைய பேர் தான், இருந்தாலும் நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் சிட்டு இதழ்கள், தென்மொழி இதழை எடுத்துகிட்டு போய் தமிழ் சிட்டு எல்லா இடத்துலையும் பரப்பிச்சு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவி, அதாவது தமிழ் சிட்டுக்குருவி தென்மொழி எடுத்துகிட்டு போய் பரவிச்சு, இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குறிப்பு வந்து திருக்குறள் மெய்ப்பொருள் உரை வந்து தமிழுக்கு கருவூலமாக இருக்குது. இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது இவரது நூல்களெல்லாம் நாட்டுடைமை ஆக்கியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது. குறிப்புக்காக சிலது அங்கங்கே சொல்கிறேன். பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக இந்த தேவநேய பாவாணர், மொழி ஞாயிறு இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா தேவர் வந்து வானத்தில் இருப்பாங்க, வானத்தில் சூரியன் பேர் ஞாயிறு, இப்படி ஞாபகம் வச்சுங்க. தேவநேய பாவாணர், மொழி ஞாயிறு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தேவரே வந்து நம்ம சொல் வளத்தை ஆராய்ச்சி பண்ணார். அதான் சொல்லாய்வு கட்டுரை எழுதினவர் தேவநாய பாவாணர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது சொல்லாய்வு பண்ணுறாருன்னாவே இலக்கணம் கட்டுரைகள் எழுதுவார், மொழி ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவார். அதனால் இலக்கண கட்டுரை மொழி ஆராய்ச்சி கட்டுரை எழுதினவர்னா தேவநாய பாவாணர் நீங்கள் சொல்லிடலாம். அப்புறம் அவருடைய பணி கேட்டாங்கன்னா சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தில் இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அகர முதலினாவே அந்த எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான். எழுத்து ஆராய்ச்சி எல்லாமே உங்களுக்கு கீயே வந்து தேவநேய பாவாணர்னாவே மொழி ஆராய்ச்சி தான்.
எழுத்துக்கள், மொழி எந்த ஆராய்ச்சின்னு வந்தாவே அவர் தான். அகரமொழி திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றினார் இவர். அதுக்கடுத்தது தமிழ் சொல்லாராய்ச்சியிலே உச்சம் தொட்டவர் இவர். அதாவது அதிகமான ஆராய்ச்சி பண்ணவர் இவர். அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பேர்கள்லாம் நீங்கள் இது மாதிரி ஏதாவது கீ வச்சிங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும், எல்லாம் மறந்துடும். இருட்டறுமொழிதல் பொதுவாக இருட்டறுமொழிதல் எழுதுனது யாருன்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. 2 பொருள்பட பாடுறது தான் இருட்டறுமொழிதல். அதுக்கு ஸ்லேடைன்னு ஒரு பேர். இது கூட சில நேரத்தில் கேள்வி கேட்பாங்க. இருட்டறுமொழிதல் என்பதின் மற்றொரு பெயர் ஸ்லேடை. ஸ்லேடை அணி என்று அழைக்கப்படுவது எது இப்படின்னு கேட்கலாம் மாற்றி. அதனால் இருட்டறுமொழிதலுக்கு இன்னொரு பேர் ஸ்லேடை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த பாட்டு தான் யார் எழுதினார்னா ஆழிக்கிணை என்ற இந்த பாட்டு எழுதினவர் சந்தக்கவிமணி என்கிற தமிழழகனார். இதில் சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ தமிழுக்கு அழகே சந்தம் தான், இப்படி ஞாபகம் வச்சுங்க. சந்தக்கவிமணி தமிழழகனார். தமிழுக்கு அழகே சந்தம் தான், சந்தக்கவிமணி என்கிற தமிழழகனார். அவருக்கு இன்னொரு பேர் வேறு இருக்குது. அது என்னென்னா, சந்தக்கவிமணின்றது ஒரு பட்டம். நல்லா அவர் சந்தத்தோடு பாடுறாருன்றதுனால. அவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இதுக்கும் அதுக்குள்ளவே கீ இருக்குது உங்களுக்கு. அழகுன்னா சுந்தரம்ன்றதும் அழகுன்னு தான் பொருள்படும். அதனால் சண்முக சுந்தரம் இப்படி ஞாபகம் வச்சுங்க. சந்தக்கவிமணி தமிழழகனார் சண்முக சுந்தரம். இது 3 இயற்பெயர் சண்முக சுந்தரம். அவருடைய சிறப்பு சந்தக்கவிமணி என்று அவர் அழைக்கப்பட்டார். அவருடைய பேர் தமிழழகனார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது அவ்வளோதான். இது நூல்கள் நிறைய இல்லை, கீ கொடுத்து வச்சுக்கிற மாதிரி 12 சிற்றிலக்கியங்கள் எழுதினார், அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உரைநடையின் அணிநலன்களில் புதிய உரைநடை நூலை எழுதியவர் எழில் முதல்வன். அவருக்கு 2 பேர், மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன். இது இவர் புதிய உரைநடை எழுதினார்னு எப்படி ஞாபகம் வச்சு, எழில் முதல்வன், முதல்லன்னா புதுசு, அதனால் முதல்வன், முதல்ன்றதே புதுமையானது, அதனால் புதிய உரைநடை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகத்துக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ மரபு கவிதை, புது கவிதை, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றார். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மா ராமலிங்கம் பழைய பேர், அவங்க அப்பா அம்மா வச்ச பேர், அதனால் அவர் மரபு கவிதை எழுதிட்டார். அப்போ அதுக்கப்புறம் அவர் எழில் முதல்வன் வச்சுக்கணுதும், முதல்வனாவே புதுசுன்னு சொன்னால புது கவிதை எழுதிட்டார். அப்புறம் இனிக்கும் நினைவு, புதிய உரைநடையும் அவர் தான் எழுதினார். இதில் கொண்டு வரல நான், ஆனால் புதிய உரைநடையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. முன்னாடி எழுதுறதுனால இதில் எழுதாமட்டேன். இனிக்கும் நினைவுகள் அவர் எழுதின நூல் பாருங்கள். மரபு கவிதை, புது கவிதையெல்லாம் எழுதினாங்க. அதை படித்தா எப்பவும் நினைவு இனிமையாக இருக்கும். எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றார். எங்கெங்கே பார்த்தாலும் அந்த இனிக்கும் நினைவுகளே எதுவும் எல்லாமும் ஆகி நிற்கிறது, இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஏதோ ஒரு கீ உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குமோ அது மாதிரி கீ ஏதாவது பின் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா தான் அங்கே ஞாபகம் இருக்கும். எல்லாம் எல்லாரும் போட்டு குழம்பிடுவீங்க, அதனால் சொல்கிறேன். அப்புறம் கல்லூரி, இவருக்கு இவருடைய பணினாவே கல்லூரின்னு வந்துச்சுனாவே கல்லூரியில் பேராசிரியர் இருந்தார், தமிழ்துறை தலைவராக இருந்தார். எங்கெங்கன்னா மாநில கல்லூரி, அப்புறம் குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இங்கே எல்லாமே தமிழ்துறை தலைவராக இருந்து பேராசிரியராக பணியை தொடர்ந்தார் எழில் முதல்வன். இது ஞாபகம் வச்சுங்க. புதிய உரைநடை என்னும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது அவருக்கு கிடச்சிச்சு. இப்படி குறிப்போட ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது பாடத்துக்கு பின்னாடி தெரியுமா, யார் இவர், தெரிந்து கொள்வோம், குறிப்பு கட்டவும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பேப்பரில் கொண்டு அதுக்கும் நான் கேள்விகளை ரெடி பண்ணி அடுத்த வீடியோவில் போட போகிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். அடுத்து நான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன், கேள்வி பதில் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்குரிய விடையை கொடுத்துருவேன். இப்போ நம்ம வினாக்களுக்கு வரலாம். நான் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் குறிப்பிலேருந்து 25 கேள்விகள் தயாரித்து வச்சுருக்கேன். கேள்வி விடையோடு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 10 கேள்வி ஆர்டராக இல்லாமல் அங்கங்கே ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். எத்தனை கேள்விக்கு கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடணும். முதல் கேள்வி, அன்னைமொழிய பாடல் இடம்பெற்ற நூல் எது? கனிச்சாறு. அன்னைமொழிய பாடலின் ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகவஞ்சி, பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை,
இளமை விடியல். நான் உங்களுக்கு சொன்ன குறிப்புப்படி தான் நானே ஞாபகம் வச்சுக்கிறேன். நீங்களும் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்கள் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பினார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு. தமிழுக்கு கருவூலமாக திகழும் நூல் எது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தமிழ் சொல்வளம் கட்டுரை இடம்பெற்ற நூல் எது? சொல்லாய்வு கட்டுரை. சொல்லாய்வு கட்டுரை நூலை எழுதியவர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். இருட்டரமொழிதல் ஆழிக்கிணை பாடல் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு. ஆழிக்கிணை என்ற பாடலின் ஆசிரியர் சந்தக்கவிமணி தமிழழகனார். சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழழகனார். தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். உரைநடையின் அணிநலன்கள் இடம்பெற்ற நூல் புதிய உரைநடை. புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் மா. ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். அவர் ராமலிங்கமாக இருக்கும்போது பழைய பேர் அது, அதனால் ராமலிங்கம்ன்ற பேரில் இருக்கும்போது மரபு கவிதை எழுதினார். அப்புறம் எழில் முதல்வன் பேரை மாற்றினதும் புது கவிதை எழுதினார். அது இனிக்கும் நினைவுகளாக இருக்குது. அந்த நினைவுகள் எங்கெங்கே பார்த்தாலும் எங்கெங்கே காணினும் இருக்குது, எதுவும் யாதுமாகி நிற்கிறது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக பணியை தொடர்ந்தவர் எழில் முதல்வன். குழந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் எழில் முதல்வன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் புதிய உரைநடை. இப்போது நான் வினாக்கள் கேட்க நீங்கள் அந்த 10க்கும் விடை எழுதி பாருங்கள். வினா எண் 1. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? தமிழுக்கு கருவூலமாக திகழும் நூல் எது? எழுதிட்டீங்களா? அடுத்தது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? அதுக்கடுத்தது உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? அதுக்கடுத்தது ஆழிக்கு இணை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? அதுக்கடுத்தது உரைநடையின் அணிநலன்கள் இடம்பெற்ற நூல் எது? அதுக்கடுத்தது எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் யாவை? அதுக்கடுத்தது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் யார்? அதுக்கடுத்து எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? அதுக்கப்புறம் புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? இப்போது நான் விடை சொல்ல போகிறேன். எத்தனை சரியாக எழுதுனீங்கன்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போது நான் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் லைனாக சொல்கிறேன். நீங்கள் நம்பர் வச்சு டிக் பண்ணுங்கள். எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 1 துரைமாணிக்கம். 2வது கேள்விக்கு திருக்குறள் மெய்ப்பொருளுரை. 3வது தேவநேய பாவாணர். 4வது தேவநேய பாவாணர். 5வது சந்தக்கவிமணி தமிழழகனார். 6வது புதிய உரைநடை. 7வது மரபு கவிதை புதுக்கவிதை.
இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். 8வது எழில் முதல்வன். 9வது புதிய உரைநடை. 10வது கேள்விக்கு விடை மா. ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன். இதில் எத்தனை சரியாக எழுதுனீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.